வணக்கம் சார். என்னோடய பேர் சண்முகராஜ். நான் இப்போ தான் ஏஎல்பி அடிப்படை வகுப்பு படித்து முடித்தேன். ஸோ அதை பற்றிய பதிவு தான் இது. நான் எப்படி ஏஎல்பி வகுப்புக்குள்ளே வந்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து ஐடியில் ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ பொதுவாக அப்பப்போ ஜோதிடர்களை பார்க்குறோமோ இல்லையோ, ஜோதிட சம்மந்தமாக யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்ப்பேன். அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஸோ எப்போயா நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் அதுக்குரிய தகுந்த எனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சது. பட் நான் பயன்படுத்திக்கலையா, வாய்ப்புகள் கிடைக்காமலே இருந்தது. ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு போனால் அவங்க வந்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேர காலம் நமக்கு ஒத்து வராது. அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் என் மனைவி தான் வந்து இந்த ஏஎல்பி ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயாவோட வீடியோவை எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வந்து நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என்ன படிக்கணும், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம் பார்த்து பண்ணுறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது மட்டும் நம்ம வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அவரோட அறிவுறுத்தல் கேட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன் அதையும் நீங்களே படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பறதில்ல. அது உண்மையிலே வந்து எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான இதாக இருந்தது, மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்புறம் அவரோட வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வீடியோவுமே வந்து அவர் சொல்கிற ஏஎல்பின்றது லக்கணம் வளரும், லக்கணம் 10 வருஷத்துக்கு லக்கணம் இருக்கும் அப்படின்னு புதுசாக ஒரு இது சொன்னார். சரி, புதுசாக சொல்கிறாரு, ஓகே, மேபி அவர் வந்து எல்லா தரப்பு மக்களையும் ரீச் பண்ணுறக்காண்டி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் ஒவ்வொரு லக்கணம் மூவ் ஆனால் கூட அந்த மூவ் ஆகிறதுனால அவரோட பலன்கள் எந்தளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படின்றதான் அந்த விஷயமே. 100% துல்லியமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணேன் சார். ஸோ என்னோடய மனைவியோட சப்போர்ட்டை தான் ஜாயின் பண்ணேன். அவங்க தான் போய் படிங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைமிங் சார். ஸோ அவர் ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு கோடி நன்றிகள். ஏஎல்பியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து வகுப்பாக எடுத்து எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வகுப்போட டைமிங் பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து 6:30 மணி. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க தான். 9 o'clock 10 o'clock லாகின் பண்ணால் நைட்டு 10 மணி 11 மணி ஆகும். ஸோ அந்த டைமில் இல்லாமல் 4:30 2:30 பயங்கர பீஸ்ஃபுல்லான டைமு. யாருக்கும் எந்த இடங்களும் கிடையாது. எதையும் அந்த மீட்டிங் இருக்குது இந்த மீட்டிங்னு சொல்லவே தேவையில்லை. பீஸ்ஃபுல்லாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணோமா, நல்லா லேர்ன் பண்ணோமா அப்படின்னு இருக்கலாம். ஸோ நான் இந்த வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசிரியருமே அவங்களோட கிளாஸ் வந்து அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ தெளிவாகவும் எடுத்தாங்க. அது அவ்வளோ எளிதாகவும் எடுத்தாங்க. அது ஐயா வந்து அவ்வளோ எளிமைப்படுத்தி வச்சுருக்காரு. நான் ஜோதிடம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்ன நினச்சேன். ஆனால் முதல் நாள் கிளாஸ்லேயே அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் டைமை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களை கற்றுத்தரோம் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே அந்த கிளாஸு நடக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோ தெளிவாக இருந்தது, அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது தவிர கிளாஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இதனால் அந்த ஜோதிடம் ஒன்று இருக்குது. ஐயா சொல்லியிருந்த ஏஎல்பின்றது எவ்வளோ எளிமையாக நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோ எளிமையாக கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொருத்தரையும், என்னையும் சேர்த்து என்னோடய சக மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாலேயே பலன் சொல்ல வச்சு அவ்வளோ நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து ஒவ்வொரு குருமார்கள், அனைத்து குருமார்களும் கிளாஸ் எடுத்த ஆரம்பத்துலேருந்து எடுத்த அம்மா சாந்தி தேவி அம்மாவிலேருந்து ஐயா சந்தகுமார் சாரு, நித்யா சங்கர் மேமு, அமுதா மேமு, அப்புறம் வந்து அல்லோசி மேமு, அப்புறம் வந்து ரகுபதி சாரு, அப்புறம் வந்து பிரியா மேமு, ராஜ் சாரு, இன்னும் நிறைய எல்லாருமே அவ்வளோ நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயன்றதை விட கரெக்டான விஷயம்னு சொல்லலாம். ஒவ்வொரு 3-4 பேருக்கு ஒரு கோச்சுன்னு அசைன் பண்ணிடுறாங்க சார். அசைன் பண்ணுறாங்க. அந்த 3-4 கோச்சு நான் என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நம்ம கேட்க வாய்ப்பு இல்லாட்டாலும் கேட்க முடிஞ்சால் கூட
நம்ம கோச்சுக்கிட்ட போய் கேட்டால் அவங்க எனக்கு அவ்வளோ தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பதில் சொல்கிறாங்க. எனக்கு அமைஞ்ச கோச் அவர் பார்த்திங்கன்னா ரகுபதி சார். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து கேள்வியை கேட்கும்போது எனக்கு கேள்விக்கு பதிலும் கொடுப்பாரு, அதுக்கு இன்னும் தெளிவுபடுத்தி உதாரணமும் கொடுப்பாரு. அது எனக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து தெளிவை கொடுத்தது. அவர் வந்து எனக்கு கோச்சாக இருந்ததுனால நான் இன்னும் நல்லாவும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆர்வத்தையும் கொடுத்தாரு, நல்ல ஒரு தெளிவையும் கொடுத்தாரு. ஸோ அவரே தான் வந்து கடைசி 2 வாரம் வந்து பலன் சொல்கிறதுக்கு வந்தார். அவர் அவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ சக மாணவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்யும்போது கூட அவ்வளோ பொறுமையாக எல்லாத்துக்கும் அவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னார். ஸோ அந்தளவுக்கு பொறுமைசாலியை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்தளவுக்கு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து இந்த வகுப்பை நடத்தி கொடுத்து எல்லாத்தையும் பலன் சொல்ல வச்ச ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும், இந்த ஜோதிட வகுப்பில் எனக்கு ஜாயின் பண்ணி நானும் பலன் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு எனக்கும் இந்த தகுதியை கொடுத்த வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.